வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையலறையில் கொண்டக்கடலை குருமா, கருப்பு கொண்டக்கடலை கருப்பு சுண்டல் குருமா எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. 510 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே. முகம் தெரியாத அனைத்து நண்பர்களுக்கும், முகம் தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். கருப்பு கொண்டக்கடலை கழுவிட்டு நல்லா சுடுதண்ணியில் ஒரு 7 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். ஒரு 2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாகட்டும். வெங்காயம் நான் சிகப்பு வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இது 100 கிராமு. இதை வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி 150 கிராம் இருக்குது. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இதை நிறுத்திடலாம். என்னுடைய குக்கிங் குரு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம சமைச்சாதான், பொறுமையாக வதக்கி சமைச்சாதான் சுவையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய குக்கிங் குரு இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா எங்கள் லதாக்கா, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு நாடியம்மாள், அப்புறம் சௌஜன்யான்னு ஒருத்தவங்க. அவங்கெல்லாம் சமையல் பயங்கர சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. நான் ஏதோ வீடியோ போட்டுட்ருக்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இது ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வானல் அடுப்பில் வச்சுட்டு வானல் சூடானதும் 1.5 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். சோம்பு ஃப்ரை பண்ணணும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இதையும் வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதையும் வறுத்துக்கிட்டு நம்ம கசகசா 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பும் கசகசாவும் 1.5 டீஸ்பூனு, பெப்பரும் ஜீராவும் 1/2 டீஸ்பூனு, பொட்டுக்கடலை மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் தேங்காய் அரைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சமயத்தில் தேங்காவையும் தேவையான அளவு நீங்கள் வறுத்து நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். நம்ம இதை நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்தில் பிளேட்டில் ஏதாவது எடுத்து வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளியை இதிலேயே அரைச்சிடலாம். வானலை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு 4, 2 ஏலக்காய், பட்டை ஒரு 2 துண்டு இருக்க மாதிரி, கல்பாசி ஒரே ஒரு பே லீஃப், அதை வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வச்சிடல அப்படின்னீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப இஞ்சி பூண்டை வதக்கிட்டு அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூனு, குழம்பு தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வதக்கினதுமே நம்ம கொண்டக்கடலையை இதில் போட்டுடலாம். கொண்டக்கடலை நான் 5 விசில் வேக வச்சுட்டு அதை வடித்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலையை இதில் சேர்த்துருங்க. அடுப்பை நம்ம குறைவான ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும். இல்லைனா சாம்பார் பொடி குழம்பு தூளெல்லாம் கருகிரும். கொண்டக்கடலையை போட்ட பிறகு ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அதுலேயே இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த அரைச்சி வச்ச பொடியை தூவிட்டு உடனே கலக்கி விடுங்க. எப்போதும் நம்ம ஒரு கிரேவியில் ட்ரை பவுடர் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா டக்குன்னு கட்டி விழுந்துடும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா லேசாக தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்குனதுனால கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் போதும். இப்போ தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததும் நம்ம நிறுத்திடலாம். இதை இப்போ கொத்தமல்லி இலை தூவி நம்ம நிறுத்திடலாம். சுட சுட சோறோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த கொண்டக்கடலை குருமா சுவையாக இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையும் நம்ம இதை நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த கொண்டக்கடலை குருமா
ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.